இச்சு போர் சினிமாலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பரபரப்பாக ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. சோத்துக்கு தான் இந்த சீசனில் வந்து பயங்கரமாக சண்டை வந்துட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட்டுனே வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு ஃபுட் சண்டை வந்து இப்போ போயிட்டுருக்கு. கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிற நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்ததை வந்து முத்து வந்து செம காண்டாயிட்டார். என்னாச்சு அப்படின்னா நேற்றே வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஒரு பிரெட் பேக்கெட் இருந்திருக்கு. அந்த ஒரு பிரெட் பேக்கெட்டில் எல்லாருக்குமே பிரெட் போச்சா அப்படின்றத பார்க்காம யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பிரெட்டை வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராணவும் விஷாலும் வந்து நிறைய ப்ரெட் வந்து ரெண்டு பிரெட் வந்து 3 டைம் மேலே வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது காலி ஆகிடுச்சு. காலி ஆனதுக்கப்புறமா முத்து வந்து கேட்டிருக்காரு. அப்போ வந்து சௌந்தர்யா வந்து ப்ரெட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து முத்து வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வீட்டில் எல்லோரும் ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேருக்கும் பங்கு தான் அந்த ஒரு பிரெட் பேக்கெட்டு. நீ வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்கிறவங்க அதை வந்து கரெக்டாக வந்து பிரித்து நீ அதை வந்து வச்சுருந்துருக்கணும், ஏன் அதை பண்ணால் முட்டை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பிரச்சனை போச்சு. இன்றைக்கி காலையில் நேற்று ஏதோ ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து நேற்று செஞ்சது வந்து மீந்திருக்கு. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் தான் இருந்திருக்கு போல். இன்றைக்கி காலையில் ராணவ் வந்து கேட்குறாரு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. அவரும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதில் இன்னும் இருக்குது ஆக்சுவலாக விஷால் பங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது போல். இப்போது வந்து ராணவ் வந்து சாப்பிட்டோடனே முத்து வந்து கேட்குறாரு, உள்ளே வந்து பார்க்குறாரு, என்ன இது இவ்வளோ தான் இருக்குது, என்னோடய பங்கு எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ காலையில் சமையல் செய்வோம்ல, வேறு எதாவது செய்வோம்ல, அது வந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ முத்துக்கு செம கோவம் வந்துச்சு. நேற்று தானே அவ்வளோ தூரம் அந்த பிரெட் விஷயத்துக்காக தனியாக கூப்பிட்டு பேசினேன். இப்போ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு திரும்பவும் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் நான் என்னென்னு எடுத்துக்கிறது? எல்லா டைமும் நீங்கள் மறந்துடுவீங்களா? இப்போ வீட்டில் 10 பேர் இருக்கும்போது 10 பேருக்கும் சமமாக பிரித்து அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும்ல. அது ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து செம கோவமாக வந்து நான் வந்து இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் 2 வாட்டி மறந்துட்டீங்க, இனிமேலாவது மறக்க மாட்டிங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம தான் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். நீங்கள் வந்து இன்னொரு நாள் ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி யார் வந்தாலும் எடுத்து கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்கள, ஓகே இது எல்லாேருக்கும் போகணுன்னு, அதனால் நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஒரு முடிவு எடுத்த உடனே சௌந்தர்யா வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்போ அழுதுகிட்ருக்காங்க. இதில் வந்து நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சௌந்தர்யா பக்கம் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு தான் இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா, அதை 10 பேருக்கு பிரிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, முத்துவோட பாயிண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி 2 இருக்காங்க. முத்து வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவார். இப்போது மத்தியானம் அவருக்கு ராணவுக்கு வந்து நான்வெஜ் சிக்கன் பிரியாணி செய்கிறாங்களா அவங்க, அது சாப்பிடுவார். அப்போ வந்து நான் அவன் வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. முத்துவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு அது வெஜ்ஜை வந்து கொடுத்தீங்க, இப்போ அது எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் நான் மத்தியானமும் சாப்பிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவோட பாயிண்ட்டு. இதுதான் வந்து பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனையில் யார் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.